வணக்கம். முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு மத்தியில முயற்சி செஞ்சா எதுவும் சாத்தியம்னு வாழ்ந்து காட்டின விடாமுயற்சி நாயகன் ஒருவருடைய கதையை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அந்த சோதனைகளை முறியடித்த சூப்பர் ஹீரோ யாருன்னு பார்க்கலாமா? இவர் ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்த மிகவும் புகழ்பெற்ற ஒரு கவிஞர் ராபர்ட். இவருக்கு காசநோய், டிபி வந்துருச்சு. அந்த நோய் அவருடைய உடலையே உருக்குலைய வைத்தது. ஆனா அவருடைய மனதை அசைக்க கூட முடியல. முதல்ல அந்த கவிஞருடைய வலது கை செயலிழந்து போச்சு. அவரால் ஒண்ணும் செய்ய முடியல. சரி, வலது கை தானே செயலிழந்து போச்சு, நம்முடைய இடது கை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடது கையில எழுத பயிற்சி பண்றார். கொஞ்ச நாள்ல அவருடைய இடது கையும் செயலிழந்து போச்சு. ஆனாலும் அந்த இடது கை செயலிழந்தாலும் அவர் கவிதை எழுதுவத ஒரு நாளும் அதனால நிறுத்த முடியல. கொடுமையிலும் கொடுமை, அந்த நோய் அவருடைய நாக்கையும் பாதிச்சிருச்சு. அவருடைய பேசும் சக்தியையே பறிச்சிருச்சு. அப்படி இருந்தும் கவிஞர் ராபர்ட் எப்படி ஜெயிச்சார்? 2 கைகளும் போச்சு, பேச்சும் போச்சு. இனிமே ராபர்ட் அவ்வளவுதான், அவருடைய கதை முடிஞ்சது அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா எல்லோரும் நினைக்கிற மாதிரி ராபர்ட் இல்லைங்க. அவர் வேற ரகம். உடனே அவர் சைகை மொழிகளை கத்துக்கிட்டார். பேச முடியலன்னா என்ன அப்படின்னு சைகை மொழியை கத்துக்கிட்டு தனது நண்பரை வர வச்சு சைகை மூலமாகவே அவருடைய எல்லா கதைகளையும் கவிதைகளையும் எழுத வச்சார். கவிஞர் ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன். அவர் வாழ்ந்த காலம் 1800கள். அப்பொழுது காசநோய், டிபிக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. அதனால அவர் அவ்வளவு பாதிக்கப்பட்டார். ஆனா இப்போ அப்படி இல்லை, அது ரொம்ப சுலபமாயிடுச்சு. நம்ம ரொம்ப பாதுகாப்பா இருக்கோம். தன்னுடைய விரல்களை மட்டுமே அசைச்சு அழகான கவிதைகளை உருவாக்குனார். இந்த கதை இங்க முடியுது. இந்த கதையில ஒரு பவர்ஃபுல் மெசேஜ் இருக்குங்க. இந்த கதையிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதாங்க. நம்பிக்கைதான் வாழ்க்கை. நம்பிக்கையை விட்டவன் வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவன். எந்த ஒரு பலவீனத்தையும் நம்மால ஜெயிக்க முடியும். உடம்புல இருக்கிற பலம் குறையலாம், ஆனா மனசுல இருக்கிற வெறி குறையவே கூடாது. அதாங்க டிட்டர்மினேஷன். செம்ம இன்ஸ்பைரிங்கா இருக்குல்ல ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சனுடைய கதை. நீங்க என்ன சொல்றீங்க? ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் எழுதிய ட்ரெஷர் ஐலாண்ட் கதையை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? அப்போ எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க.